மடப்புறம் கோயிலுடைய பாதுகாப்பு காவலராக பணியாற்றிய திரு அஜித்குமார் அவர்கள் காவல்துறையினுடைய சட்டப்படி அவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு நடக்காமல் விசாரணை என்ற போர்வையில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு அச்சுறுத்தலை, கொலையை இங்கே நிகழ்த்திருக்கின்ற ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதனால் அந்த இளைஞர் மரணமடைய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று மருத்துவத்தினுடைய அறிக்கையின் வாயிலாக இன்றைக்கி உலகத்திற்கு அது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக விசாரணை மனிதாயமான அடிப்படையில் அவர்கள் தருகின்ற வாக்குமூலத்தை பெற்று நீதிமன்றத்தில்தான் நீதி வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது சட்டப்படி. ஆனால் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை அத்துமீறி இருக்கின்ற செயலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்து அஜித்குமாரை இழந்து வாடுகின்ற பெற்றோர்கள், உற்றார், உறவினர், சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய துன்பங்களை நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசுடைய நடவடிக்கை இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன பாடுபட்டு கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது இந்த மாதிரி காவலர்களே அத்துமீறி சட்டத்தின்படி நடக்காமல் இருப்பதும், மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருப்பதும் தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவித்துள்ளது. அதிமுக, திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஆட்சியிலையுமே இது போல சம்பவம் நடந்திருக்குது. இதுக்கு முழுமையான தீர்வு அந்த ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு இதை குற்றம் சாட்டுறதுலேயே நடைபெற்று கொண்டிருக்கிறதே திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரெண்டு ஆட்சியும் மாற்றி மாற்றி நடக்கும் போது இந்த மாதிரியான கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லி முடிஞ்ச பிறகு நீங்க அடுத்த கேள்வி கேட்க. நடைபெற்று கொண்டிருக்கிறது யார் ஆட்சி? திமுக ஆட்சி. எதுவும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற நேரத்தில், காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கின்ற நேரத்தில் எங்கு தவறு நடந்தாலும் அதை உடனடியாக தண்டிக்கின்ற ஆட்சியாகத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி இருந்தது என்பதை இன்றைக்கு மக்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக காவல்துறை என்பது சட்டத்தின்படி தான் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் ஒழிய அதையெல்லாம் மீறி தன் எண்ணத்தின்படியோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தால் ஜனநாயகம் படுகொலிக்கு போய்கொண்டு இருக்கின்றதான் அர்த்தம். சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணதை எப்படி சார் பார்க்குறீங்க? சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணது தமிழக அரசு அதை இருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையை தடுப்பதற்கு, மறைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி. சிபிஐ தாமதப்படுத்துது, ஒரு வழக்கினுடைய தன்மை தாமதப்படுத்துது. அதே சிபிசிஐடி உடனடியாக அதை தீர்ப்பு சொல்லிடுறாங்க. உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழக அந்த விஷயத்தை உடனடியாக தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் சாத்தான் குளத்தில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அது சிபிசிஐடியுடைய சீக்கிரம் விரைவான நடவடிக்கை. எந்த குற்ற வழக்காக இருந்தாலும், குற்ற நிகழ்வாக இருந்தாலும் குற்றவாளிகளை உடனடியாக விசாரித்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தன்னுடைய வாக்கு திறமையால் அவர்களுடைய குற்றங்களை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அது யார் ஆட்சியில் எப்படி நடந்தாலும் அதை கண்டிக்கத்தக்கது. மிகவும் துயர சம்பவம். தேர்தலுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைமா சார்? தலைமைச் செயலகத்திலிருந்து அழுத்தத்தில் தான் இந்த ஒரு 9 நகருக்காக கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தலைமைச் செயலக அதிகாரி இது வழக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு இப்போ மருத்துவ அறிக்கை மட்டும் வந்திருக்கிறது. அஜித்குமார் பட்ட காயங்கள் மட்டும் வெளிப்பட்டு இருக்கிறது. 36 இடங்களுக்கு மேலாக அவருடைய உடம்பில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு என்று மருத்துவத்தினுடைய அறிக்கையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறோம். விசாரணை
உள்ளே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த விசாரணைக்கு உள்ளே நாம் போக தேவையில்லை. விசாரணை முடிவில் வந்து குற்றவாளிகள் என்று நிரூபிக்கின்ற வகையில் அஜித் குமாருடைய காயங்கள் இருக்கிறது என்று மருத்துவ அறிக்கை கொடுக்குது. சார், தேர்தலுக்குள்ள வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுமா? உங்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்குது? நான் ஜோசியர் அல்ல. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாப்புக்காக நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இதை எதுவும் டாக்டர் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை நிறுவிய போது கழகத்திற்கு வழிநடத்திச் செல்வதற்கு ஒரு கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதியைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆயுள் காலம் வரை நடைமுறைப்படுத்தினார்கள். புரட்சித் தலைவருக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக 30 ஆண்டு காலம் பணியாற்றி புரட்சித் தலைவர்கள் நடந்த வழியில்தான் கழகத்தை கட்டுக்கோப்பு இயக்கமாக, யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிநடத்தி சென்றார்கள், நிரூபித்தும் காட்டினார்கள் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்து. அதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்கள், பெருவாரியான மக்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஒரு சிறப்பான ஆட்சியை, தாய்மார்கள் ஆட்சியை, மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஆட்சியை மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற எண்ணம் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு, மத வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும், அதிலும் கீழ்த்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ வேண்டும் என்று அத்தனை திட்டங்களும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள். கிட்டத்தட்ட மாநிலத்தினுடைய சொந்த நிதியில் 52% மக்கள் நலத்திட்டங்களுக்காக மாண்புமிகு அம்மா ஒதுக்கி தந்தார்கள். அந்த திட்டங்களை இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியினுடைய ஆவல நிலை. திமுக பிஜேபி கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் விஜய் சொல்லியிருக்காரு. 2026 தேர்தல் நேரத்தில் அவரே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியில இருந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. சரி, அனைத்து கட்சிகள், எல்லா கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அவங்க கட்சியில் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய சக்தி. இந்திய கூட்டணியில் நீங்கள் தொடர்றீங்களா சார்? இந்திய கூட்டணியில் நீங்கள் தொடர்றீங்களா? இன்று வரை நான் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்திய கூட்டணியின் ஒரு அங்கமாகத்தான் நான் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு என்னை தோற்கடிப்பதற்கு எவ்வாறான சூழ்ச்சிகள் அங்கே நடைபெற்று என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஒரு சுயேட்சை வேட்பாளர் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு பதிவான வாக்குகள் 33% நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எங்களால் அதிமுக கூட்டணி இந்திய கூட்டணியில் இருக்காங்க இல்லையா? அதிமுக கூட்டணி இந்திய கூட்டணியில் இருக்காங்க இல்லையா? அவங்க இல்லையா, போன தேர்தல் இல்லையா? அவங்க இல்லை சார், இப்போ சொல்கிறேன். இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். இது எப்படி நீங்கள் ஆட்சிங்கிறது இப்போ எல்லா கட்சியிலையுமே ஒரு பலத்தை பெற்றது சார். அதாவது வர 2026 தேர்தலுக்குள்ள கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எல்லா கட்சியிலுமே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வகையில் புரட்சித் தலைவர் காலமாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய காலமாக இருந்தாலும் சார், அத்தனை தேர்தல்களிலும் தனித்து நின்று தனிப்பெருங்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியாக வரும் என்று தான் அறிவித்து தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், நடத்தியிருக்காரு, வெற்றியும் காண்கிறார்கள். சார், ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி தலைமை வந்து, அதாவது பாஜக தலைமையில் ஆட்சி அமையுமா, இல்லை அதிமுக தலைமையில் ஆட்சி? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? என் பேர் நாசர். நாசருடைய யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இல்லை, அது டெண்டாக இருக்குது. இப்போ எலெக்ஷன் வேறு இன்னைக்கு 8 மாதம் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, மக்களுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் மாறுபட்டு வருகிறது என்பதை பார்த்து தான் உங்களுடைய கருத்துக்கு நான் மக்களுடைய எண்ணங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அரசியல் கட்சியுடைய எண்ணங்கள் வந்து மக்களுக்கு தெரியும். சில பேருக்கு இருக்குது. சில பேர் கூட்டணி பலத்தை நம்பி நிற்கிறார்கள், சில பேர் வந்து வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய எண்ணம், கொள்கை, பறிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களின் உரிமை மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான். அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைக்கும் போது கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற வாய்ப்பு இருக்குதா? பொறுத்திருந்து சார், விஜய் பற்றி ஒரே வார்த்தை என்ன? நான் ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜயை பற்றி என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அவர் இப்பொழுதுதான் அரசியல் ரீதியான கட்சி அறிவித்திருக்கிறார், தலைவராக இருக்கிறார். அவருடைய இலக்கு, நோக்கம், கொள்கை, கோட்பாடு எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அவருக்கு முழு கருத்தை என்னால் சொல்ல முடியும். சார், 40 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் 2026 தேர்தலில் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறது சாத்தியம் இருக்காது. இந்த 2026 தேர்தலில் ஒரு மக்கள் நினைத்தால் முடியும். மக்கள் நினைத்தால், இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள், எந்த கட்சி எப்படி ஆண்டது, மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சென்றது என்பதெல்லாம் தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டியது மக்களுடைய சக்தி. அவர்கள் நினைத்தால் நடக்கும்.
எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் உங்க பங்கு இருக்குமா சார்? அவரத்தையும் கேட்கணும்.